பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு மாத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவராக. கர்த்தரை இல்லாமல் நம்மால் ஒன்று செய்ய இயலாது என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து வருகிறோம். அவரால் தான் நம்ம எது வேணாலும் நம்ம செய்ய முடியும், அவரை எல்லாம் நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சி கொடுப்பீர் என்று சொல்லவில்லை, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர் என்று சொல்கின்றார். அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் நாம் இந்த உலகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாய் இருக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்துக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்பதற்கும் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கையா இருக்கிறோம் என்பதற்கும் அவருடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கும் நீதிமான்கள் என்பதற்கும் பரிசுத்தவான்கள் என்பதற்கும் நாம் எப்போ சாட்சியாய் இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தான் நம்ம உலகத்துல சாட்சியாய் இருக்க முடியும். நம்முடைய சாமர்த்தியத்தினால் இது நடக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா தேவன் சொன்னதுதான். பரிசுத்த ஆவியான குணத்தில் வரும்போது நீங்க பெல்லடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஒருவேளை நீங்க இவ்வளவு நாளா பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளா, இன்றைக்கு பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டது உங்களை ஒப்புக் கொடுங்கள். நிறைய பேருக்கு பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டது நோக்கமே தெரியல. நீங்க பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டால் தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக இருக்க முடியும். விசுவாசிகள் என்பதற்கு சாட்சியாக, தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு சாட்சியாக, நீதிமான்கள் என்பதற்கு சாட்சியாக, அவருடைய சொந்த ஜனங்கள் என்பதற்கு சாட்சியாக, அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறது என்பதற்கு சாட்சியாக பரிசுத்த ஆவியான மூலமாய்த்தான் அது எனக்கு நமக்கு சாத்தியம். பிரியமானவர்களே, அவரை இல்லாமல் நாம் இந்த உலகத்துல சாட்சியா இருக்க முடியாது. ஆகையால தான் தேவன் பரிசுத்த ஆவியை இந்த உலகத்தில் அனுப்பினார். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவான் உங்களிடத்துல வரமாட்டான், நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்பேன். அவர் உங்களை சகல சத்தியத்தில் நடத்துகிறவராயிருக்கிறார். ஆகினாலே பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரால நம்ம பலன் அடையும் போதுதான் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்க முடியும் என்றால் அவரை இல்லாமல் நம்ம சாட்சியா இருக்க முடியாது. தேவனுடைய பரிசுத்தாவுடைய ஒத்தாசை இல்லாமல் நம்ம சாட்சியா இருக்க முடியாது என்று சொல்லி பார்க்கின்றோம். அதாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறவங்களை பாவம் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றில்லாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினா பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி பார்க்கிறோம். பாவம் எப்போ நம்மளை மேற்கொள்ளாதுன்னு சொன்னால் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கும் போது. அப்ப கர்த்தருடைய கிருபை இல்லாமல் பாவத்தை மேற்கொண்டு நம்மளால வாழ முடியாது. அநேக நம்ம என்ன பிராக்டிஸ் பண்றாங்க, நிறைய பேருக்கு தப்பா, நான் பரிசுத்தமா வாழணும், நான் பாவம் இல்லாத இருக்கணும், நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். நம்மால முடியாது பிரியமானவர்களே. அதனால தான் இந்த வசனம் தெளிவா சொல்லி இருக்கிறது, நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருந்தாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவங்களை மேற்கொள்ள முடியாது. அப்போ தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்க முடியாது. அப்ப கிருபை எப்போ நமக்கு தேவன் தர்றாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நானே பரிசுத்தமா வாழ முடியும், நானே உண்மையா இருக்க முடியும், நானே எல்லாம் செய்ய முடியும்னு சொன்னா அவங்களுக்கு தேவனே வானாவே அவங்களே இருந்துருவாங்க, நம்மால இருக்க முடியாது. அப்ப கிருபையினால தான் பாவத்தை நாம் மேற்கொள்கிறோம். அப்ப பாவத்தை காட்டிலும் வல்லமையுடையது எது என்று சொன்னால் தேவனுடைய கிருபை. இந்த கிருபையினுடைய அர்த்தம் என்ன என்றால், நம்மால முடியாத ஒரு காரியத்தை தேவன் நம்மை கொண்டு செய்கிறதுக்கு பேர் கிருபை. அப்ப கிருபை எப்ப கிடைக்கிறது? நம்மை தாழ்த்தும் போது கிடைக்கிறது. அப்ப எப்படி தாழ்த்துக்கிறது? பிதாவை இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சமுத்திரனே, பாவம் மேற்கொள்ள முடியாத கிருபை எனக்கு தந்துடலும், உமக்கு ஊழியம் செய்கிற கிருபை எனக்கு தந்துடலும், உம்மை ஆராதிக்கிற கிருபை எனக்கு தந்துடலும், உங்களுடைய வசன பிரகாரம் நடக்கக்கூடிய கிருபை எனக்கு தந்துடலும், உங்களுடைய சித்தம் செய்யக்கூடிய கிருபை எனக்கு தந்துடலும், உமக்கு பிரியம் இல்லாததெல்லாம் செய்யாது இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை தந்துடலும், உம்மை போல மாறுகிறதுக்கு எனக்கு கிருபை தந்துடலும், நீங்க சிலுவையில செய்து முடித்ததெல்லாம் என் வாழ்க்கை முடிந்ததா இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை செய்திடலும். கிருபையை கேட்கறதாக இருக்க. அப்ப தேவனிடத்துல நாம் கிருபைக்காக கெஞ்சி கேட்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கிருபையினால தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அவ கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற நம்மை பாவம் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இருக்கிறதுனாலே கிருபைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கிறதா காணப்படுவோம். அடுத்தாக வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் வழி அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். தேவனுடைய வசனம் விடுதமா சொல்கிறது. யோவான் 3:27 பரலோகத்திலிருந்து ஒருவருக்கு கொடுக்கப்பட்டால் வழி அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் கொடுக்காத எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் தான் நமக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது எல்லாத்தையும். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவைகளை நாம் பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம எப்போ கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் தராத ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தாவே, நீர் தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கணும். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அறிந்திருக்கிறவர்கள் என் வாழ்க்கையில தந்து எனக்கு வழி நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் இயேசு நமக்கு பிதாவை அறிமுகப்படுத்தும் போது என்ன அறிமுகப்படுத்துறன்னு சொன்னால், நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு என்பதாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் உங்களை பரமபிதா அறிந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே பிரியமானவர்களே, கர்த்தாவே, நீர் என்னுடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறீர். பரலோக பிதாவே, என்னுடைய தேவைகள் எல்லாம் நமக்கு தெரியும். என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். விசுவாச தேவையா, என்ன தேவை, சுகம் வேணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, ஞானம் வேணுமா, அறிவு வேணுமா, புத்தி வேணுமா, எனக்கு என்ன தேவை, ஜெயம் பெறுவதற்கு என்ன வேணும், உங்களை போல மாறுறதுக்கு என்ன வேணும், நான் உங்களுக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு என்ன வேணும், எல்லாம் உங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. அதை நான் அவர்கையில ஒப்பு கொடுத்துடணும். பரலோக பிதாவே, என்னுடைய தேவைகள் எல்லாம் உமக்கு தெரியும். இன்றைக்கு என்னெல்லாம் என் தேவைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் நீங்களே சந்தித்து வழி நடத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே அவர்கையில ஒப்பு கொடுத்தோம். அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் போது பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபித்து படிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தோடு சுமத்துகிறோம். உங்களை எல்லாம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி வேத வசனத்துமா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல பாடத்துக்காக எமக்கு நன்றி. ஆம் கர்த்தாவே, உண்மை இல்லாமல் நாங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய ஒத்தாசை இல்லாமல், பரிசுத்தாண்ட ஒத்தாசை இல்லாமல் நாங்கள் நமக்கு சாட்சியா இருக்க முடியாது. நீர் தராத ஒன்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஆகினாலே பிரியமானவர்களே, நீரே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து எங்களுடைய வாழ்க்கையில முழுமையான பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.